ஊருக்குள்ள 50 நாள் கெடு போட்டனே, அத பத்தி என்ன பேசுறாய்ங்க? ரஷ்யா என்னதான் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருப்பாராட்டுக்கு. அவர்களோட ஆட்கள் வெள்ளை மாளிகை, பென்டகன் அங்கதான் ஒரு டஜன் ஏஜென்சி இருக்காங்களே. அம்புட்டு பயலுகளும் களத்துல இறங்கி ரிப்போர்ட்ட தட்டிட்டாய்ங்க. அதுல ஒரு விஷ பயப்புல என்ன பண்ணிருச்சு, பேரச் சொல்லாம ஏஜென்சிகளுக்கு கொஞ்சம் தகவல சொல்லி விட்டாய்ங்க. இது போதாதா? இப்படி ஏஜென்சிகள் தகவல் வெளியிடும்போது, ரஷ்யாவும் சேர்ந்து சம்பவம் பண்ணிருச்சு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்புக்கு ஒரு பேக் ஃபயர் மாரி தானே. அந்த ஆளுக்கு ரொம்ப காலமாவே பேக் ஃபயர் தான்டா. அவர் சொல்றது பூராமே ரிவர்ஸா தான் நடக்குது. உன்னும் சொல்லப்போனா எதையுமே முடிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரு. பத்தாக்குறைக்கு எலான் மஸ்கோட இவர் சண்டை போட்டாரா? இல்ல அவர் இவர் கூட சண்டை போட்டாரா? ஆனா கிழியறது என்னமோ டெஸ்லா ஸ்டாக் மட்டும் கிடையாது. இந்த பக்கம் ட்ரம்போட எதிர்காலமும். இஷ்டத்துக்கு போட்டோ வருது, வீடியோ வருது. ஒரே ஒரு ஆறுதல் ட்ரம்புக்கு என்ன அப்படின்னா, அம்புட்டும் பழசு. ஒரு 2000க்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2005க்குள்ள. அதுக்கு அடுத்து எந்த ஃபுட்டேஜும், ஃபோட்டோவும் சிக்கல. அதனால தப்பிக்கலாம். அத தனியா பார்ப்போம். ஆனா இந்த பேக் ஃபயரு இதுகள தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். ரஷ்யா செஞ்ச சம்பவம் உட்பட. சரி ட்ரம்போட டீம் என்னதான் போய் சொன்னாய்ங்க? ஒருவேள அவர குஷிப்படுத்துறதுக்காக 50 நாள் கெடுவ நெனச்சு எல்லாரும் நெஞ்சில கை வச்சுட்டு இருக்காய்ங்க எஜமான்னு சொல்ட்டாங்களான்னு கேட்டா, அப்படிலாம் அங்க வேலைக்கு ஆகாது. ஆக்சுவல் ரிப்போர்ட்ட தான் சொல்லி ஆகணும். சார் நம்ம போட்ட 50 நாள பத்தி அவனுங்க கவலைப்படவே இல்ல சார். யாரு? உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல ரஷ்யா கவலைப்படவே இல்ல. உங்கூட்டு டீலிங்க விட உக்ரைனுக்குள்ள பிடிக்கிற நிலப்பரப்பு தான் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தீர்மானமா முடிவு பண்ணி களத்துக்குள்ள இறங்கி வெறித்தனமா போகுது. காரணம் 50 நாளுக்குள்ள உக்ரைனை கூடுதலாக சுருட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கம்மியாயிருச்சு. உக்ரைனை வீழ்த்திட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு 50 நாளா ஃபோக்கஸ் பண்ண போறான்? அவன் 50 நாளா ஃபோக்கஸே பண்ணல அப்படின்ட்டாய்ங்க. ட்ரம்ப்புக்கும் ஏறக்குறைய இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாள்தோறும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா தானே அது ரூட் கரெக்ட்டா இருக்குன்னு. அதுதான் ரிவர்ஸ் கியர் போட்டு ஜெட் வேகத்துல பயணிக்குதே. இவன் சொல்றதும் உண்மைதான். நம்மளும் இதத்தான் எதிர்பார்த்தோம். இந்த தொல்லைகளுக்கு தானே ஒரு 50 நாள் அப்படின்னு தள்ளி வச்சோம். முதல்லலாம் எப்படி தள்ளி வைப்பாய்ங்க அப்புட்ன்னா, மே இறுதி, ஜூன் முதல் வாரம் அப்படின்னு தள்ளி வைப்பாய்ங்க. திருப்பி அதே லேபிள ஒட்டுனா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறக்காக டக்குனு மந்த்ல இருந்து டேஸ்க்கு மாத்திட்டாய்ங்க. 50 டேஸ் சேலஞ்ச். என்ன வெயிட்டயா குறைக்கிறீங்க? 50 டேஸ் அப்படின்னு போடுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உள்ளூர்ல கேட்கிறாய்ங்க. ஆனா வேற வழி இல்லடா. இத தவிர எனக்கு அப்படின்னு அந்த மனுஷன் உளர்றது அவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது சத்தியமா. ஏன் தெரிஞ்சுச்சுன்னு தான் பொய் சொல்லேன். நீ சொல்றது பூரா பொய் தானேன்னு நம்மாளு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. நாங்க என்ன ரிப்போர்ட்டர் வச்சா எடுக்குறோம்? பல நியூஸ் ஏஜென்சிகள் போட்டத தானே கோர்த்து தர்றோம். அப்புறம் எப்படி பொய்யாகும்? தெரியல சத்தியமா. சரி இருக்கட்டும். இப்படி ரிப்போர்ட்ட கையில வச்சுட்டு மனுஷன் நிக்கும்போது, சுமி பகுதி வீழ்ந்துருச்சு அப்படிங்கிறதா. ரஷ்யா சுமிய வீழ்த்திருச்சு, கைப்பற்றிருச்சு. என்டயர் சுமி விழுந்துருச்சா? பெரும விஷயமாச்சே அப்படின்னா, என்டயர் சுமி விழுகல. ஆனா ஒட்டு மொத்தமா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன பூரா கைப்பற்றிட்டார்கள். எது? சுமி பகுதியில. இன்னுமே இருக்கிறத பூரா ஜெலன்ஸ்கி ஒரு டீம் அனுப்பிச்சு வம்பு பண்ணி கடைசியில அந்த டீம பலி குடுக்குற மாரி இடங்கள் தான். அப்ப ஒரு பெரும் நிலப்பரப்பு ரஷ்யா கைவசம் வந்துருச்சு. எந்த காலகட்டம்? 50 நாள் ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டம். துருக்கி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஜெலன்ஸ்கிய வாசிக்கக்கூடிய காலகட்டம். இத 2யும் காதுலயே வாங்காம களத்துக்குள்ள ரஷ்ய படைகள் வென்றுகிட்டு இருக்கு. இது பத்தாதா ரஷ்யாவோட குஷிக்கு? இன்னமும் இறங்கி அடிக்கலாம்ல. இன்னமும் இறங்கி அடிக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான நிலப்பரப்ப கைப்பற்றலாம். அது உக்ரைன்ல ரஷ்யா எடுக்கிற மைலேஜ். ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை அமெரிக்காக்கு ஈக்குவலான நாடு தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ ஏகப்பட்ட துறைகள்ல அவன் 10வது படியில இருக்கான். 110வது படியில கூட இருந்துட்டு போதே. ஆனா மல்லு கட்டணும் அப்படின்னா, அமெரிக்காவே பின்வாங்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரஷ்யா தான். எல்லா காலகட்டங்கள்லயும் அத அவர்கள் உறுதி செய்றார்கள். ஒரு நாள் கூட அத விட்டு குடுக்காம பயணிச்சு வந்துட்டாய்ங்க. ஏன்னா லைட்டா கொஞ்சூண்டு பிசிறு தட்டுனதுக்கு தான் சோவியத் யூனியன உடைச்சு ரஷ்யான்னு மட்டும் வச்சுக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாய்ங்க. ஆனாலும் எங்க அதுக்கடுத்து இதே மாரி ஒரு அதிபர் தொடர்ந்து வருவாரா? வர வாய்ப்பில்ல. நல்ல அதிபர் வந்துருவாருங்கிறக்காக டக்குனு நேட்டோவெல்லாம் உருவாக்கி அப்படி ஒரு கெத்து காட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா அந்த நேட்டோவே இப்ப 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. விட்டுட்டு ஓடுவோமான்னு ட்ரம்ப் யோசிக்கிறார். ட்ரம்ப்புக்கு அடுத்து வர அதிபரும் யோசிச்சாரு அப்படின்னா நேட்டோ உடைஞ்சிரும். நேட்டோ உடையாட்டியும் உங்களுக்கு ஒண்ணும் புண்ணியம் கிடையாதுடா அப்படிங்கிற மாரி தான் உக்ரைனுக்குள்ள கைப்பத்திட்டு அடுத்த விஷயத்த ரஷ்யா எடுக்குது. எங்க அப்புட்ன்னா,
நான் என்னைய வம்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ ஊரு பூரா வம்பு பண்ணலான்னு நினைக்கிறேல்ல. இந்த வம்புக்குள்ள நான் மைலேஜ் எடுத்திருக்கேன். இப்ப நீ எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிற? ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் அவன் கைக்கு போவே கூடாதுன்னு. அணு ஆயுதத்த நாங்க 2 பேரும் சேர்ந்து தருவோம் அப்படிங்கிற மாரி, இப்ப ரஷ்யா கசிய விடுது செய்திய. யாரு? சீனா கூட சேர்ந்து தர்ற மாரி. பாதி நியூஸ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு பதட்டம் வரும். சீனா கூட சேர்ந்து அப்படின்னோனே இந்த வேலை விளங்காம போயிரும் அப்படின்ட்டு கிளம்பி போயிருப்பான் இந்நேரம். காரணம் சீனா கூட இணைந்து ஒரு விஷயம் உருவாகுது அப்டின்னா வாய்ப்பே கிடையாது. அத மீறி வாய்ப்பா இருக்கு அப்டின்னா, ஒட்டுமொத்த மைலேஜையும் சீனா அள்ளிட்டு போயிருவான். எது? சொரண்டி அள்ளிட்டு போயிருவான். ஒரு சின்ன பிட்ட கூட விட்டு வைக்க மாட்டான். பத்தாக்குறைக்கு அந்த என்டயர் நாட்டையே நாசமாக்கிருவான். எத 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனாங்களோ, அந்த துறை அப்படிங்கிறது சீனாவுக்கு அடிமையாகிற அளவுக்கு மாத்தி விட்டு போயிருவான். இல்ல சீனாவுக்கு நாங்க அடிமை ஆக மாட்டோம் அப்படின்னு உள்ளூர்ல உஷாராயி கம்பு சுத்துறக்குள்ள, அவன் ஏகப்பட்ட வேலைய பார்த்து வச்சுருவான். கடைசியில சீனாவுக்கு இல்லாம வேற எங்கிட்டாச்சும் அடிமாடா ஏத்தி விடுற மாரி ஆக்கி விட்டுருவான். எது அந்த துறையவே ஆக்கி விட்டுருவான். அப்ப அந்த பயலோட இணைந்து ஈரான் இதுல கரையேற முடியுமா அப்படின்னு 2வது வரி கொஞ்சம் ஆறுதல் அமெரிக்காவுக்கு கிடைக்கும். ஆனா இதுவே கசிய விடுறது தானே. ஏற்கனவே குடுத்திருந்தா என்ன தலைவா பண்றது அப்படின்னு ஏஜென்சிகள் கேட்கும்ல. இப்ப ட்ரம்ப் பதட்டமாயிட்டாரு. என்னடா இது 50 நாள் முடியறக்குள்ள கணிசமான இடத்த புடிச்சுக்கிட்டா, இனி பேச்சுவார்த்தையில இந்த இடமும் உண்டு அப்படின்ட்டு போயிருவான். அப்ப பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிளஸ் தடைகள், தடைகள், தடைகள்னு 50 நாள் கழிச்சு என்ன தடைகள் போட்டாலும், இவ்வளவு நாள் என்ன தடைகள் போட்டு ரியாக்ட் ஆச்சோ அதே தான் ஆகும். கூடுதலா வம்பு பண்ணோம் அப்படின்னா, இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளோட தான் வம்பு பண்ண முடியும். இந்தியா அவன் ஸ்டைல்ல அடிக்கிறான். பிரேசில் அவன் ஸ்டைல்ல அடிக்கிறான். சீன நரி அவன் தன்மையில ஓடி போய் பதுங்குறான். இந்த 3 பயலுக கிட்டயும் மைலேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு போயிரலாம். இந்தியா விட்டுக் குடுக்க போறதில்ல. பிரேசில பொறுத்தவரை, "ஏலே எங்க ஊருக்கு நீ உத்தரவு போட யார்றா?" அப்படின்னு மேடை தோறும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. எது பிரேசிலுக்கு நல்லா தெரியும். உள்நாட்டுல குழப்பத்த உண்டு பண்ணிருவாய்ங்க. போல்சனாரோ வேற அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கேட்கவே வேணாம். அவர வச்சே நம்மள வீழ்த்தி புடுவாய்ங்கன்னு உள்ளூர்ல மக்கள் மூட செட் பண்ண கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. நம்ம அரசாங்கம் தான் 4 வழிகள்லயும் சிறப்பா செயல்படுமே. இல்ல நீ பாத்தியா கூஜா தூக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே கட்சிகள விட்டுறணும். நாட்ட முன்னகர்த்தி கொண்டு போயிரணும். அப்பதான் ஏமாந்து போகாம இருக்க முடியும். 4 வழிகளையுமே இந்தியா கையாளுது. மக்களோட மூட செட் பண்றதாகட்டும், இங்க உள்ள பிசினஸ் மேன்கள செட் பண்றதாகட்டும், அதுக்கடுத்து வெளியுறவுத்துறை, ராணுவம். கேட்கவே வேண்டாம். இப்படி 4 துறைகள்லயும் அமெரிக்காவோட அடுத்த கட்ட அதிரடிகள ஹேண்டில் பண்ற மாரியும் சரி, சிதறடிக்கிற மாரியும் சரி, காய்கள நகர்த்திக்கிட்டு இருக்கோம். அப்ப 50 நாள் கழிச்சு போடப்போற தடை எவ்வளோ நாள் வேலை செய்யும்? 50 நிமிஷம் வேலை செய்யுமாடா? அப்படின்னு கேட்டா, சத்தியமா செய்யாத முதலாளின்ட்டு போயிருப்பாய்ங்க. இப்ப என்னதான் பண்றது? வீணா போன ஜெலன்ஸ்கிக்கு ஃபோன் போடு. அமெரிக்கால இருந்து ஃபோன் போயிருக்கு. நான் அமெரிக்காவுக்கு வரேன். நேர்ல பேசிக்குவோம் அப்டின்ருக்காரு. சமயம் பார்த்து கால வார்றேன் பாருங்கிற மாரி தான் இருக்கு. அவரோட அமெரிக்க பயணம் ஏற்கனவே முடிவாயிருச்சு. எங்க பென்டகன் சீஃபோட சந்திக்கிறதா இருக்கு. அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரம்போடயே உட்கார வச்சிரலாமா அப்படின்னு சிந்திக்கிறார்கள். என்கிட்ட உட்கார்ந்தாலும் சரி, உன்ட்ட உட்கார்ந்தாலும் சரி, அவன் ஆயுதம் தான் கேட்பான். ஆயுதத்த குடுத்து, குடுத்து ஆயுதங்கள்லாம் ஒண்ணுமில்லாம போறது விஷயம். அதாவது காலியாகறது வேற விஷயம். அந்த ஆயுதத்தோட மைலேஜ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்ந்து புடுங்கிட்டு போறது தான்டா நமக்கு பிரச்சனை. அதனால இதுக்கு வேற திட்டம் எடுக்கணும் அப்டின்ட்டார்கள். வேற திட்டம் எங்கிட்டு எடுக்கிறது? ஒரு 4 நாள் வேணா சும்மா இருக்கலாம். காரணம் பெஞ்சமின் நேதன்யாகு எதையாச்சும் ஆரம்பிப்பாரு. அது பின்னாடி அமெரிக்கா சுத்தலாமே ஒழிய, உக்ரைன் யுத்தத்த முடிக்கணும் அப்டின்னா, ஆயுதத்த நிறுத்தணும். ஜெலன்ஸ்கிய மண்டையில தட்டி கையெழுத்து போடுன்னு சொல்லிறணும். அது அமெரிக்காக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இல்ல எங்க தீ பிடிச்சாலும் நான் அதுல குளிர் காயுவேன் அப்படின்னு அந்த அமெரிக்க சகுனி புத்தியோட டிராவல் பண்ணா, நமக்கு தெரிஞ்சு இந்த விவகாரத்துல இவர்களால மைலேஜ் எடுக்கவே முடியாது. மீண்டும், மீண்டும் சுத்தி அதே இடத்துல தான் நிக்கணும் அப்படிங்கிறத தான் பைடனும் அனுபவிச்சாரு. ட்ரம்பும் அனுபவிப்பார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.